ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷ சக்கரத்தின் பஞ்சமஸ்தானம் சூரிய பகவானின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. மாசி மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராசிக்கு சமசத்துவமாக பார்க்குறாரு. ராசி மேலே சம்மந்தப்படுத்துகிறாரு. அருமையான அமைப்பு. சூரியன் சிவனுடைய அம்சம். ஆக்சுவலாக மாசி மாதத்துக்கும் சிம்மராசிக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா மாசி மாதம்தான் சிவராத்திரி வருது. சிவராத்திரி சூரியனுடைய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பனிக்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிப்பதற்கு மாசி சிவராத்திரி முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. பின்பனி காலம் முடிஞ்சு உஷ்ணம் ஆரம்பிக்கும். அதனால தான் சிவனாலயத்தில் ஃபுல்லாக பூஜை நடக்கும். சிவஜோதியாக எல்லா இடத்திலும் காட்சியளிக்கும். சிவனுடைய நாமங்கள் படிக்கப்படுகிறது. சிவன் ஒரு நெருப்பு, செந்தலில் மேனியனே அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் அந்த நெருப்பின் அம்சமாக சிவன் பார்க்கப்படுகிறார். சூரியனாலும் சுட்டெரிக்கிற நெருப்பு தான். ஸோ அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறனால தான் மாசி சிவராத்திரி. அன்று முதல் பனிக்காலம் குறைந்து கோடை காலம் ஆரம்பிக்கிறது. வேத ஜோதிடத்தில் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. நான் ஒரு வாரத்தை தான் சொல்லியிருக்கிறேன். சிவராத்திரி பெருமைகள் தனியாக வீடியோ போடுறேன். சிவராத்திரிக்கும் சிம்ம ராசிக்கும் உள்ள தொடர்பு, எப்படி ஆன்மீக தொடர்பு, ஜோதிட தொடர்பு அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். சிவராத்திரி வருகிற 26ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் இப்போ முக்கியமான யோகங்கள் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். சிம்ம ராசிக்கு வருகிற அஷ்டமச்சனியால் எந்த பயமும் இல்லை. அஷ்டமச்சனி வருதுன்னு ரொம்ப பயப்படாதீங்க. அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன், அதை பாருங்கள். தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பலன்கள் சொல்கிறேன். இந்த மாசி மாத பலன்கள், அடுத்து வருகின்ற காலத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, அஷ்டமச்சனி கண்டகச்சனி காண்டு அஷ்டமச்சனி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டகச்சனி நடந்தது சனி பகவான் வீட்டில், அஷ்டமச்சனி நடக்குது குரு வீட்டில். குரு உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடையவன். 5 கூடையவன் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அந்த அளவுக்கு தீங்கு செய்யாது. அதுபோக சனி பகவான் மீன ராசியில் இருந்தார்னா பொதுவாக எல்லா ராசிக்குமே பெருசாக கெடுதல் பலன்கள் கொடுக்க மாட்டார். இது வேத ஜோடத்தில் இருக்குது. மீனம் சனி பகவானுக்கு ஒரு மரியாதை மிக்க ஒரு வீடு, குரு பகவானின் வீடு. இதெல்லாம் பற்றி நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கையும் கொடுக்குறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். அஷ்டமச்சனியை பற்றி ரொம்ப ஆதங்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சரியா? இது ஒரு முன்னுரையாக சொல்கிறேன். இப்போ பலன்களில் போவோம். சரியா நேர்களே? பலன்களும் ஒன்று இருக்குல்ல சிம்ம ராசிக்கு. அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது மாசி மாதம் பிறந்துருச்சு. இன்றைக்கி மாசி 2. மாசி 2 14/2/2025 காதலர் தினம். காதலர் செய்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம விஷ் பண்ணணும். நம்ம போதி ஜோதிடத்தில் ஃபாலோவர் பண்ணுறவங்க, ரிட்டன் ஃபாலோவர்ஸ், புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றி. எப்போயுமே போதி ஜோதிடம் சிம்மராசிக்கு ஒரு உற்ற தோழனாக, நண்பனாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுவேன். சாதக பாதத்தை சொல்லுவோம். ஜோதிடத்தை அறிவியல் பூர்வமாக, கணிதமாக நான் பாவித்து பலன்களை சொல்லுவேன். சரியா நேர்களே? எனி டைம் ஜோதிடம். அதாவது எனக்கு ஜோதிடம் தான் சுவாசம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நான் 19 மணி நேரம் ஜோதிடத்தில் தான் இருப்பேன். ஜோதிட தகவல்கள், ஜாதகம் பார்க்குறது, ஜோதிட தகவல்களை திரட்டுறது, வீடியோ போடுறது, அதை பற்றி விஷயத்தில் என்னை ஈடுபடுத்திக்கிறது. அந்த சிந்தனை தான், வேறு சிந்தனை எதுவுமே கிடையாது. ஒரு 5 மணி நேரம் தூக்கம், இல்லைன்னா 6 மணி நேரம் தூக்கம். இரவில் கூட நான் எந்திரிச்சு கமெண்ட் பாக்ஸில் பதில் போடுவேன். வாட்ஸ்அப்பில் வர விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிடுவேன். நேர்கள் ஃபோன் பண்ணால் கூட திருப்பி கூப்பிட்டு நான் பேசுவேன். ஸோ நேர்கள்கிட்ட நேரடி தொடர்பில் நான் இருக்கிறேன். அதை நான் ஒரு சேவையாக கருதுகிறேன். சரியா நேர்களே? ஜனன ஜாதம் பார்க்குறவங்க நிறைய பேர் அணுகிறாங்க. நீங்களும் அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பரை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஓகே நேர்களே? இந்த கட்டண விவரம் என்னென்னு அதில் நேரில் சொல்லுவேன். நான் ஒரு சின்ன பலனாக தான் வாங்குகிறோம். ஓகே, இப்போ சிம்ம ராசிக்கு இந்த வேத ஜோதிடத்தில் அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சார பலன்கள் இந்த மாதம் 13ஆம் தேதி 13/2/2025 14/3/2025 25 வரைக்கும் சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? கும்பத்தில் இருக்கிறாரு. 2ஆம் இடம் தனவாக்குஸ்தானம். புதன் 2/11 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திரிகர கூட்டணி 7ஆம் இடத்துல சனி, சூரியன், புதன். இதில் சனி பகவான் பணம் இழந்துட்டார். 23ஆம் தேதியிலேருந்து பணம் இழக்கிறதுனால அருமையாக இருக்குது உங்களுக்கு. 6ஆம் இடம் 7ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். யார்கிட்ட கடன் பட்டிருந்தீங்க, அடக்க முடியலைன்னா அதுக்கு வழி கிடைக்கும். அதுபோக தேக ஆரோக்கியம் சிறப்பை கொடுக்கும். எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ராசிக்கு சூரியன் பார்க்கறதுனால எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. எதிரிகளெல்லாம் தோஷம் பண்ணிடுவீங்க.
அதுபோக 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5 8 கூடியவன் சூரியன், 5 8 உடைய குரு பகவான் 3 11 கூடிய 3 10 கூடிய சுக்கிரன் கிட்ட பரிவர்த்தனை இருக்கிறாரு. சரியா? 5 8 3 10 தைரிய ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி சுக்கிரன், பஞ்சமஸ்தானாதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி குரு. இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து உச்சமாகி கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கிறாரு. ராகுபடியில் இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? சிம்ம ராசியில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறாரு. பரவாயில்ல, அவர் வக்கரமாக இருக்கிறது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்து வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். வர 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 12ஆம் இடத்தை நோக்கி வராரு. 12ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய நிலப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் பலன்களை கொடுப்பாரு. சரி நேயர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல விஷயம் வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9 கூடியவன் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அவர் மிதுனத்தில் பகமைப்பட்டு இருந்தாலுமே வக்கர நிவர்த்தி அடையி தான் நீச வீட்டுக்கு தான் வருவார். நீச வீடு கடகமாக இருந்தாலுமே சந்திரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். குருசாரத்தில் தான் இருக்கிறார், புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஓகே, இப்போ என்ன கிரகங்களுடைய நிலவரத்தை முதல் சொல்லணும். ஒரு ஜோதிடர் வந்து முதல் அப்டேட் பண்ணணும், இந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பலன்களை பொறுத்து தான் நல்ல இடமா பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசிக்கு வந்து தனகாரகன், பணத்தை கொடுக்குறவர். சிம்ம ராசிக்கு வந்து வருமானம் வேணும்னா புதனோட அனுக்கிரம் இருக்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வருமானம் வர்றதுக்கு பணம் இருக்கணும். அதுபோல் சிம்ம ராசியில் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் அளப்பரிய பலன்களை கொடுப்பாருங்க. சிம்ம ராசியில் பணக்காரங்க இருக்கிறாங்க, கையில் காசு பணத்தோடு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்னியா லக்கணம் இல்லைன்னு மிதுன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து புதன் லக்கணாதிபதி வருவார், வாரி வழங்குவார். சூரியனுக்கும் புதனுக்கும் அருமையான ஒரு புரிதல் உண்டு. சூரியனை வந்து தெய்வமாக நினைக்கிற கிரகம் புதன். ஏன்னா சூரியனா புதன் அவ்வளவு தூரம் ரொம்ப ஒரு பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? அதனால் சிம்ம ராசியில் சில பேருக்கு சூரிய திசை நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும். இந்த பூர நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் சூரிய திசை நடக்கும். அந்த சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு இந்த கன்னியா லக்கணம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். சரியா? பலன்கள் வந்து ராஜயோக பலன்கள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட புதன் வந்து வருகிற 27ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார், ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறாரு. நல்ல அமைப்பு தான், மறைந்த பலன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. நீசபங்க ராஜயோகம் அடைவார். அடுத்து அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவார், பரிவர்த்தனை யோகம். 10ஆம் இடத்துல ஸ்தான பலம் வருவார், குருவோட சேர்வார். 11ஆம் இடத்துக்கு வருவார், நல்ல அமைப்பு தான். ஸோ புதன் அடுத்தடுத்து வருகின்ற ஆணி மாதம் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. எப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், லாபம் அதிகரிக்கும். சரியா? லாபம் தான் ஒரு மனிதனுக்கு வேணும். எந்த ஒரு காரியம் பார்த்தாலுமே நம்ம லாப நோக்கத்தோடு தான் பார்ப்போம். ஸோ அடுத்து நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, தொழில், வியாபாரம், உத்தியோகம், எதுலையுமே ஒரு லாப நோக்கத்தோடு போகிறீங்க. சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் அழகுது. அது இந்த கண்டக சனியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. சனி பகவானுடைய நேரடி பார்வையில் ராசி இருந்தது. மனதாலும் உடலாலும் சோர்ந்து போய் ரொம்ப சுணங்கி போய் கிடந்தீங்க. இனிமேல் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அஷ்டமச்சனிங்கிறது அடுத்த டாபிக், அதை பற்றி பேசவே வேண்டாம். அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. புதனும் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறது வந்து கூடுதல் சூப்பராக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 3 11 கூடிய சுக்கிரன், 3 10 கூடிய சுக்கிரன் 1/3/2025 வந்து வக்கரம் அடைகிறாரு. சுக்கிரன் நகர் வந்து முக்கியமாக நகராக பார்க்கப்படுகிறது. வக்கரம் அடைகிறாரு, உச்ச வக்கரம் அடைகிறாரு. நல்ல விசேஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேரில்? ஏன்னா சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து மாரகாதிபதி தான், 3 கூடையவன் தான். ஸோ 3 கூடையவன் ஓரளவு வீக்காகிறது நல்லதான், நேரடி வலுப்பெறக்கூடாது. சிம்ம ராசிக்கு வந்து பகைக்காரங்கள் யாருன்னா சனி பகவான், சுக்கிரன். நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சிம்ம ராசியில் வந்து வகை கிரகங்கள் வந்து சுக்கிரன், சனி பகவான், இவங்க 2 பேருமே வந்து கோச்சாரத்தில் வந்து பலன் இழக்கும் போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ சனி பகவான் பலம் இழக்கிறாரு, வருகிற 23ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு, பலம் இழக்கிறாரு. சுக்கிரன் 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி வக்கரம் அடைகிறதுனால பலம் இழக்கிறாரு. இயல்பு நிலை இழக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஏன்னா சிம்ம ராசியை கெடுக்கிறதுக்கு 2 கிரகங்களுமே சனி பகவானும் சுக்கிரனும் தான். ஓகே நேர்களே, இது கோச்சார பலன்கள். இது போக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண அமைப்புகள்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். கோச்சாரங்கிறது என்னென்னா உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளை பற்றி பேசுகிறது தான் கோச்சாரம். ஜாதகங்கிறது தனிப்பட்ட முறையில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. சரியா? நீங்கள் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது திசை ஆரம்பிக்கும், அடுத்து சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கும். இந்த தசாநாதர்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொடுக்கும். அந்த தசாநாதர்கள் வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாங்களா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இதுதான் ஜோதிடம். சரியா? ஜோதிடத்தினுடைய சாராம்சம். அடுத்து சரி சார் பீடிகை போட்டுகிட்டே இருக்கே பலனை சொல்லியா அப்படின்னு பார்த்தோம்னா, பலன் சிம்ம ராசிக்கு பலன் அடுத்து வருகிற காலத்தில் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தேக ஆரோக்கியம் இருக்கும், சோறு இருந்தால் சித்திரம் வரையலாம், நல்லா வேலை பார்ப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் இருக்கும்.
பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெனிஃபிட் சரியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், செமையாக இருக்கிறீங்க. அருமையான அமைப்பு. திறமைக்கேற்ற அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு, புகழ் உயரும், அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள் அரசாங்க தொடர்பில் இருக்கவங்க அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த கருத்து நீங்கி அந்யோன்யம் பிறக்கும். இந்த காலம் வந்து நண்பர்களை நல்லபடியாக அடையாளம் கண்டுக்கிடுவீங்க. சரியா? அதே போக வந்து ஆளுமைத்தன்மை நல்லாயிருக்கும். உங்களோட ஆளுமைத்தன்மை தனித்திறமை நல்லாயிருக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களை ஒதுக்கி தள்ளவங்களாம் இப்போ எல்லாம் வந்துடுவாங்க, உங்களை தேடி வந்துடுவாங்க. சிம்மராசி நேரில் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து 4 நல்ல வார்த்தை சொல்லணும், அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் கழுத்தில் வந்து வெற்றி மாலையை போடுவாங்க. வெற்றி மாலையை வந்து நீங்கள் கழுத்தில் போட்டு அலங்காரம் பார்ப்பீங்க. சரியா? வெற்றி மாலை வந்து உங்கள் தோளில் சேருறதுக்கு காலம் வெகு தூரத்தில் இல்லை, வந்து விட்டது. அதுபோக வந்து உங்களை இகழ்ந்தவர்கள், உங்களை வந்து புறந்தள்ளியவர்கள் உங்களிடம் வந்து சரணமடைவார்கள், சரணாகதி அடைவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். நல்லா இருப்பீங்க. திறமைக்கேற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேமஸ் ஆவீங்க. ஃபேமஸ் இருக்கும், அது ரொம்ப முக்கியமில்ல. அங்கீகாரம் கிடைக்கும், பிரபலம் அடைவீங்க. குறிப்பாக திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் ராசியை பார்க்குறாரு, அருமையான பார்த்து சுக்கிரன் கூட சேர்ந்து இருப்பார். திரைப்படம், கலை சம்மந்தப்பட்ட தொலைதூர தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அது சம்மந்தப்பட்ட நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலத்து கூட போய்ட்டு வரலாம், அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. அதுபோக வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி போனாலுமே அந்த ட்ரிப்புமாங்கள அந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கடன் குறையும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிரிகளோட கை தாழ்ந்து போகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தைக்கும் மனுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு சரியாக போயிடும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா நேர்களே? செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு வர்றதுனால வாகனத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். வாகனம் அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, அப்புறம் வந்து 2 வீலர் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மருத்துவம்னாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுகாதாரம், டாக்டரு, மெடிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். மெடிக்கல், சீருடை பணியாளர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டிட சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஜாக்பாட் அடிக்குங்க. இந்த 5 வேலையில் இருக்கிறவங்க, மெடிக்கல், யூனிஃபார்ம் சர்வீசஸ், விவசாயம், பில்டிங் கான்ட்ராக்டர், இந்த தொழிலில் இருக்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான தொழிலில் இருக்கிறவங்க. சில பேர் அந்த மெயின் வேலையில் இருப்பாங்க, சில பேர் அதுக்கு சப்போர்ட்டில் இருப்பாங்க. ஸோ மெயின் வேலையில் இருக்கிறவங்க, சப்போர்ட் வேலையில் இருக்கிறவங்க, அதை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜாக்பாட் அடிக்கும். ஜாக்பாட்னா யாரும் சூட் கேஸ் நிறைய வந்து 500 ரூபா கிட்ட கொடுக்க போகிறது கிடையாது. அந்த தொழிலில் வந்து நல்ல லாபம் இருக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே தொழிலில் போனீங்கன்னா ஜம்முன்னு போவீங்க. போகிற இடம்லாம் அடிச்சு தூள் கழுப்பிட்டே போவீங்க. வர வேண்டியதெல்லாம் வரும். வந்து சேர்றதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஜாக்பாட்டு. ஜாக்பாட்டுங்கிறது என்ன, ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது தான். சரியா நேர்களே? ஒரே நேரத்தில் ஒரு வேலை டக்குன்னு முடிஞ்சு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது, அது பேர் தான் ஜாக்பாட். சரியா? வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரியே விடாது. அது மாதிரி சிம்மம் வச்ச குறி இனி தப்பாது. சரியா? ஜாக்பாட்டை நோக்கி தான் அடிக்க போகிறீங்க. ஒரே குறி, ஒரு கல் ஒரு மாங்காய். சரியா? ஒரு கல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாங்காய் விழுவும். அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு வந்து கிரக நிலையில் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அது போய் இறங்கிய காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி அடைவீங்க. தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்த காட்டிலே வருவாய் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பணம் வரும்னு. ஆனால் அதை மிஞ்சி பணம் வரும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட கால திட்டங்கள்லாம் நிறைவேறும். அதுபோக இந்த மாத தொடக்கத்தில், மாத தொடக்கத்தில் ஃபஸ்ட் வீக் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து தாய் வழி உறவில் சில சங்கடங்கள் வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. இருப்பினும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறார். 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4 கூடையவன் யார்? சிம்மத்துக்கு 4 கூடையவன் யார்? செவ்வாய் கொஞ்சம் வக்கர நிவர்த்தியாக கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கிறதுனால தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? பிப்ரவரி 22க்கு மேலே தான். பிப்ரவரி 22க்கு மேலே தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய்மாமன் உடல் நலத்தில் கவனம் இருக்கணும். அது மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். எதுவும் புதுசாக கான்ட்ராக்ட் வருதுன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தி அந்தரத்தை செக் பண்ணிக்கோங்க. யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்டேஷன்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. சுக்கிரன் வக்கரம் அடைகிறதுனால அவர் கொஞ்சம் பணி சுமை இருக்கும். சரியா? சுக்கிரன் வக்கரம் அடைகிறதுனால கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பணி சுமை இருக்கும். ஏற்கனவே சொன்னேன் நான், வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு. கவனமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா முருகப்பெருமானை கும்பிடுங்க. அவர் தான் ராஜயோகாதிபதி. சிம்ம ராசிக்கு வந்து ஒரு செழிப்பை கொடுக்குறவர், எந்நேரம் காக்கிறவர் அந்த ஆறுமுக கடவுள் தான். அந்த அகிலாண்ட கூடி பெருமாண்ட நாயகன் முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானுக்கு
தீபம் ஏற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கோயிலில் கூட ஏற்றுங்க, இல்லைன்னா வீட்டில் கூட செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் துவரம்பருப்பு, ஒரு மஞ்சள் தட்டு, பித்தளை தட்டு இல்லை செம்பு பாத்திர தட்டு, எவர் சில்வர் தட்டை யூஸ் பண்ணக்கூடாது எப்போயுமே பூஜை அறையில். அந்த பஞ்சாச்சாரம் ஃபுல்லாகவே தாமிரம் அல்லது பித்தளையாக தான் இருக்கணும். அதில் பித்தளை தட்டு சின்ன தட்டில் கொஞ்சம் துவரம்பருப்பை பரப்பி ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுங்க, நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. சரியா நேரில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது சூப்பர். முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ஆஞ்சநேயர் அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா நல்ல எண்ணெயில் சனி பகவான் இருக்கிறாரு. சிம்மராசிக்கு சிம்ம சுபனமாக இருக்கிறது சனி பகவான் தான். ஸோ நல்லெண்ணெய் தீபம் எந்த அளவுக்கு நீங்கள் வேண்டி முருகப்பெருமானுக்கு ஏற்றுறீங்களோ ஒரே நேரத்தில் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும், முருகப்பெருமானோட சனி பகவானுடைய அனுக்கிரம் கிடைக்கும், செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். சரியா துவரம்பருப்பு வந்து செவ்வாய், நல்லெண்ணெய் வந்து சனி பகவான். சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். அதை வந்து அந்த செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் ஏன் வழிபட சொல்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து அங்கார பகவானோட அம்சம். அவர் வந்து சனி பகவானுக்கு நண்பராக இருந்தாலுமே, சனி தோஷத்தை நீக்கிறவராக இருந்தாலுமே அங்கார பகவான் செவ்வாயோட அம்சம். ஸோ ஆஞ்சநேயரை கும்பிட்றது வந்து செவ்வாய் பகவானோட அனுக்கிரம் கிடைக்கும், சனி பகவானோட அனுக்கிரம் கிடைக்கும். அதுபோக ஆஞ்சநேயர் வந்து ருத்ர அவதாரம். சிவபெருமானே வந்து ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படி எடுத்திருக்கிறாருன்னா, ராம அவதாரத்தில் வந்து ராமனுடைய செயல்பாடை பார்த்து சிவபெருமானே மகிழ்ந்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ முடியுமா? ஏகபத்தினி விரதனாக தன் மனைவியை தவிர மாற்றானை நினைவாலும் தொடையன், சிந்தியாலும் பிறாரை தொடையன் அப்படின்னு வாழ்ந்தவர் ராமபிரான். ராமன் மாதிரி யாராலும் வர முடியாது. இந்த நேரம் கொஞ்சம் ஆன்மீகம் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல். ஜோதிட பலன்கள் 1000 கேட்டாலுமே தனி மனித வாழ்க்கைக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரும், அவ்வொழுக்கம் உயிரினும் பம்பப்படும். ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்தானா அவன் வேறு லெவலுக்கு போயிடுவான். சரியா? இன்றைக்குள்ள மாணவர்கள், இளைஞர்கள், எங்கர் ஜெனரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் வந்து உங்களுக்கு தனியாக நிப்பாட்டும். சரியா? திறமையெல்லாம் அடுத்து தான். ஒழுக்கம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே வந்துடுங்க. நாளாக எல்லாமே சேர்ந்துடும். ஒழுக்கம் வந்து ஒரு விழுப்பம் தரும். ஓகே, அப்பேற்பட்ட ஒழுக்கமாக இருந்த ராமபிரான் என்ன சொன்னார்னா, என் மனைவியை தவிர மற்ற பெண்ணை நான் சிந்தியால் கூட தொட மாட்டேன்னு சொன்னார். சொல்லியபடி வாழ்ந்து காட்டினார். அந்த ராமபிரானுடைய நடவடிக்கை பார்த்து சிவபெருமானே மகிழ்ந்து என்ன சொன்னார்னா, நான் உனக்கு வந்து எதனாச்சும் ஒரு இது பண்ணணும், உனக்கு வந்து ஒரு சேவகம் பண்ணணும், உனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும், வெகுமதி கொடுக்கணும்னு சொல்லி தான் அவரே வந்து ஆஞ்சநேயர் உடைய அவதாரமாக சிவபெருமானா வந்திருக்கிறாரு. அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து ருத்ர அவதாரம்பாங்க. பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து விபூதி கொடுப்பாங்க. ஐயர் தான் வந்து சைவத்தை சேர்ந்த ஐயர்னு சொல்லக்கூடாது. சைவர்கள் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் வந்து பெருமாளுடைய கோயிலில் தான் மேக்ஸிமம் இருப்பார். ஆனால் சில சிவதலங்களும் ஆஞ்சநேயர் இருப்பார். சில சில ஆஞ்சநேயர் கோயிலையும் விபூதி கொடுப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன், நானே வாங்கியிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஞ்சநேயர் வந்து சிவ வழிபாட்டுக்கு சொந்தக்காரர் தான், சிவனுடைய அம்சம்தான். அதனால தான் சிரஞ்சீவியாக இருக்கிறாரு, தவக்கோலத்தில் இருக்கிறாரு. எப்போ ஒரு தெய்வம் வந்து தவக்கோலத்தில் இருக்கோ அவர் வந்து சிவனுடைய அம்சம். ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே தவக்கோலத்தில் கண்ணை மூடிட்டு ஸ்ரீராம் சொல்லிட்டு தான் இருப்பார். ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு அந்த ராம மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருப்பார். அப்போ என்ன செய்யுதுன்னா, அதில் சிவனே வந்து ஆஞ்சநேயர் வடிவமாகி ராம மந்திரத்தை சொல்கிறாரு, சிவமந்திரத்தை சொல்கிறாரு. அதனால தான் ராமனுக்கு வந்து சிவராமன் பேர் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த 2 இணைப்பை குறிக்கிற இடம் தான் ராமேஸ்வரம். சரியா? சிவனுக்கும் ராமனுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிற இடம் தான் ராமேஸ்வரம். அங்கே வந்து சிவபெருமான் ராமநாத சுவாமியெல்லாம் இருக்கிறாரு. ராமனுக்கே நாதனாக அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே நேரில், ராமேஸ்வரம் வந்து முக்கியமான இடம். திலகோமம் செய்கிறதுக்கு முக்கிய இடம். பிதிர் தோஷம் இருந்தால் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. அதாவது பிதர்கள் தோஷம் முக்கியமானதுங்க. ஜனன ஜாதகத்தில் சூரியன் சனி பகவான் சம்மந்தப்பட்டு கெட்டு போயிருந்தாங்கன்னா பிதர்களுடைய தோஷம் இருக்கும். கர்ம பலன்படி பிதர்கள் தோஷம் இருக்கும். அவங்க ராமேஸ்வரத்துக்கு போகலாம். திலகோமம்ன்றது வேறு, அது உங்கள் சாய்ஸ், பண வசதியை பொறுத்து. ராமேஸ்வரத்துக்கு போய் கடலில் நீராடி அந்த ராமநாத சாமியும் பர்வதவர்த்தினி அம்மாளையும் கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். சரியா? ராமேஸ்வரம் வந்து காசிக்கு நிகரானது. ஓகே நேர்களே, தொட்டு எங்கேயோ வந்துட்டோம். சரியா? பட் எல்லாமே ரிலேட்டடானதான். ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்று தான். ரெண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஒன்று போகாது. சரியா நேர்களே? ஸோ இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சிம்மராசி சம்மந்தப்பட்டு தான், சிவனை சம்மந்தப்பட்டு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சிம்மம்னாலே சிவன் தான். சரியா? சிம்மம்னாலே சூரியன் தான். சூரியனை தான் அந்த காலத்தில் சிவனாக கும்பிட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கடவுளுக்கெல்லாம் உருவ வழிபாடு கிடையாது. சூரியன் தான் எல்லாமே. பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன் ஃபுல்லாக அந்த நெருப்புக்கோள் சூரியன் தான். அந்த சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு அனைத்து வசப்படும். சரியா நேர்களே? நல்லா தான் இருக்குது. ப்ரிடிக்ஷன் தொடர்ந்து கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். எதுவும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எது தகவல்னால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களும் அணுகலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கிறோம், ஷெடியூல் படி பார்த்து கொடுப்போம், நல்லபடியாக பார்ப்போம். சரியா? நிறைய பலன்கள் இருக்குது, அடுத்தடுத்து சொல்லலாம். தசாபுத்திக்கெலாம் நான் போடுறேன். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரிய திசையிலேருந்தே போடுறேன். சுக்கிர திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இதெல்லாம் போடுறேன். அந்த திசைகள் போடும்போது லக்கண ரீதியாக போடுறேன். சரியா நேரில்? லக்கண ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் அந்த தசாபத்தி எப்படி இருக்கும், அந்த தசாபத்திக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், அதெல்லாம் போடுறேன்.
சரியா? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி தான் ஒரு மனிதன் வழி நடத்துது. அது வந்து கதி. தசாபுத்திங்கிறது அட் ப்ரெசென்ட் நிகழ்காலம் கதி. ஜனன ஜாதகம்ங்கிறது விதி. கோச்சாரம்ங்கிறது மதி. அதை தான் சந்திரன் என்ற இடத்த வச்சு பேசுகிறது கோச்சாரம். இப்போ சிம்ம ராசின்னா என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். சிம்ம ராசி டெஃபினேஷன் அப்படின்னோம்னா சந்திரன் நின்ற இடம் சிம்ம ராசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான பலன். பதிலே அதான். சிம்ம ராசின்னா என்ன? சந்திரன் நின்ற இடம் சிம்ம ராசி. சந்திரன் மகத்தில் நின்னார்னா அது சிம்ம ராசி. சந்திரன் பூரத்தில் நின்னார்னா சிம்ம ராசி. சந்திரன் உத்திராட 1ஆம் பாதத்தில் நின்னார்னா சிம்ம ராசி. இவ்வளோ தான் சிம்ம ராசியோடைய டெஃபினேஷன். அதுபோக சிம்ம ராசியை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் ரூட் அந்த ஆணிவேர் அப்படிங்கிறது இதுதான். அதுக்கடுத்து ராசிநாதன் சூரியனுடைய நிலைப்பாடு சிம்ம ராசி டோட்டலாக வந்துடும். ஓகே நேர்களே, வீடியோ லென்த்து கொஞ்சம் கூட தான் போயிட்டுருக்குது. நானும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அப்படி ஒரு ஃப்ளோவில் போயிடுது. எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணிலாம் பேச கிடையாது. அப்படியே நேரம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய தகவல்லாம் இருக்குது, அடுத்தடுத்து போடுறேன். கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சனி பகவான் வந்து இப்போ அஸ்தமனம் அடைகிறது, ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்து குரு பகவான் நல்ல நிலைமைக்கு வராரு, 11ஆம் இடத்துக்கு வருது, சால சிறந்தது, அருமையான அமைப்பு. அவரும் அடுத்தடுத்து நல்ல நட்சத்திரத்தெல்லாம் போகிறார். சந்திரன் சாரம் அடுத்து செவ்வாய் சாரத்துக்கு போகிறாரு. சுக்கிரன் ஓரளவு பலவீனப்பட்டு இருக்கிறது சிம்ம ராசிக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளைய சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து தொழில் முனைவர்கள், ஏன்னா 10 குடைவன் கொஞ்சம் வக்கர நிலம் அடைஞ்சு கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால சுக்கிரன், தொழில் முனைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக ஜவுளி வியாபாரம் பார்க்குறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க, டெக்ஸ்டைல் இதில் இருக்கிறவங்க. டெக்ஸ்டைல்னால் நூல் கிடையாது, அந்த அதில் வந்து இது பண்ணுறாங்களா, எம்ப்ராய்டு இதெல்லாம் போடுறாங்களா, டிசைன் பண்ணுறாங்களா, அந்த டிசைன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க. அப்புறம் வந்து வர்ணம் சம்மந்தப்பட்டவங்க, வாசனை திருமணம் சம்மந்தப்பட்டவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க. சுக்கிரனாலே ஆடம்பரம் தான், ஆடம்பரம் அண்டு இதுதான் ஆபரணம் தான். அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கவங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் பாதிக்கப்படுறாரு. சுக்கிர வழிபாடையும் பண்ணுங்க, மகாலட்சுமி தாயும் கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சும் கும்பிடுங்க. ஸோ இப்போதைக்கு 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன், முருக வழிபாடு, சுக்கிர வழிபாடு. 2ஐயும் செய்யுங்க. 2ஐயும் செஞ்சாலே நல்லா தான். பிருகுமங்கல யோகம் வரும். ஒரு ஜாதகத்தில் பிருகுமங்கல யோகம் இருந்தால் மிகச்சிறப்பாக கொடுக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக செய்வாங்க, சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இந்த தகவலை இத்துடன் பாட்டிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். உங்கள் பேராதரவை கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். சுருக்கமாக கேளுங்க, சரியா? சுருக்கமாக கேட்டிங்கன்னா சுருக்கமாக பலன் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நிலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.